morning, friends. Good morning. Welcome all. Good morning. Very good morning. Good morning. Very good morning. 2 நாள் கிளாஸ் வைக்க முடியல நம்மளால. எனக்கு கொஞ்சம் அஃபிஷியலாக ஒர்க் இருந்ததுனால அந்த ஒர்க்கில் போயிட்டதுனால நம்ம கிளாஸ் 2 நாள் கட் ஆயிடுச்சுங்க. ஓகே, பொங்கல்லேருந்து நமக்கு 15th நம்ம மென்டி குவிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். மென்டி குவிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் மட்டும்தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம், ஆப்பில் கண்டக்ட் பண்ண மாட்டோம். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில் கண்டக்ட் பண்ண மாட்டோம், யூடியூப்பில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஆப்பில் கண்டக்ட் பண்ணணும். போன வருஷம் ஒரு 15 பேர் 20 பேர் அவ்வளோ பேர் தான். ஏன்னா எல்லாரும் ஃப்ரெஷராக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலில் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் கூட அந்தந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது இதுன்னு படிக்க போயிடுறாங்க. பிளஸ் வெறும் 15 பேருக்கு நம்ம டெஸ்ட் வச்சு அதுல டாப் அந்த 10ல வந்தீங்கன்னா உங்களுக்கே அதுல திருப்தி இருக்காது. ஆனா 10-15 பேர் தான் எழுதியிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட்ல வந்தா என்ன, செகண்ட்ல என்ன வந்தா, 10ஆவதா இருந்தா என்ன, அந்த லீடர் போர்ட்ல வராட்டி தான் என்ன அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். அதே நம்ம யூடியூப்ல கண்டக்ட் பண்ணும்போது மினிமம் 200 மேக்சிமம் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. மினிமம் 200 பேராவது வந்துருவாங்க. அந்த 200 பேர்ல நம்ம ஒரு டாப் 10ல வரமா, இல்ல எத்தனாவது ரேங்க்ல வரோம், எத்தனை கொஸ்டின் ரைட்டா எழுதியிருக்கோம், எத்தனை கொஸ்டின் தப்பா எழுதியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த கம்பேர் அந்த என்ன அந்த 200 பேர்ல எத்தனாவது தான் வரும், எப்படி படிக்கிறோங்கிற சுச்சுவேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம ஆப்ல கண்டக்ட் பண்றது, பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்ல கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. அதனாலதான் ப்ராக்டிக்கலா நமக்கு நம்மளோட பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல கண்டக்ட் பண்றது மட்டுமே போதுமானதா இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 15ஆம் தேதியில இருந்து சாப்டர் வைஸ் மென்டி ஆரம்பிக்குது. ஒரு நாள் விட்டு சொல்லி நம்ம எல்லா சாப்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறமா யூனிட் மென்டி ஆரம்பிப்போம். யூனிட் வைஸ் 10 மென்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் 11th ஃபுல்லா ஒரு மென்டி, 12th ஃபுல்லா ஒரு மென்டி, அப்புறம் மார்க் டெஸ்ட் மென்டி ஒரு 2 இல்ல 3 வச்சோம்னா நமக்கு எக்ஸாமுக்கு கரெக்டா போய் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜனவரி 15ஆம் தேதி நைட்டு 8:30 ஃபர்ஸ்ட் மென்டி நமக்கு 2023க்கான மென்டி குவிஸ் ஸ்டார்ட் பண்றோம். உங்க மொபைல்ல மென்டி மீட்டர் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மென்டி மீட்டர் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம அந்த குவிஸ் ஆரம்பிக்கிற அன்னைக்கு கோடு வரும். அந்த கோடு அந்த மென்டி மீட்டர்ல என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம குவிஸ் விசிபிளா வந்துடும். அது பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல 4th பார்ட் கண்டினியூ பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா அவுட் பிரீடிங் டிவைசஸ், அதுதான் இப்ப பார்க்க போறோம். வாட் இஸ் அவுட் பிரீடிங்? அவுட் பிரீடிங்னா கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன்னா என்ன? ஒரு பிளான்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட், சேம் ஸ்பீசிஸ் தான், பட் பிளான்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட். ஸோ டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால போய் விழணும். அதுக்கு காத்து தேவைப்படுது, வாட்டர் தேவைப்படுது, இன்செக்ட்ஸ், ஏபயோட்டிக் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ அவுட் பிரீடிங் டிவைசஸ் ஏஜென்ட்ஸ் மட்டும் இல்லாம வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது இப்ப பார்க்க போறோம். Majority of flowering plants produce hermaphrodite flowers and pollen grains are likely to come in contact with the stigma of the same flower. இந்த இடத்துல hermaphrodite அப்படிங்கிறது என்னன்னா பைசெக்சுவல். பைசெக்சுவல் அப்படிங்கிறது பைசெக்சுவல் அப்படிங்கிறது என்னன்னா போத் male and female reproductive organs are present on the same flower. ஒரே ஃப்ளவர்லயே மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா அதை ஹெர்மாஃப்ராடைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஹெர்மாஃப்ராடைட் ஃப்ளவர்ல போலன் கிரெயின் என்ன, சேம் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ல இருந்து அந்த சேம் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால விழலாம். செல்ஃப் பாலினேஷன் தானே இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் கிராஸ் பாலினேஷன் இஸ் மோர் அட்வான்டேஜியஸ் தேன் செல்ஃப் பாலினேஷன். ஏன்னா வேரியேஷன்ஸ்லாம் வரும். வேரியேஷன்ஸ் தான் ஈகாலஜியில அந்த என்விரான்மெண்டல்ல வர சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டினியூடு செல்ஃப் பாலினேஷன்னால பிரச்சனை என்ன? ரிசல்ட்ஸ் இன் இன்பிரீடிங் டிப்ரெஷன். இன்பிரீடிங் டிப்ரெஷன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இல்லாம போயிடும், நோஞ்சா மாதிரி வளரும், ஈல்டு குறைஞ்சு போயிடும்,
ஒரு பிளான்ட் மாதிரியே இல்லாத மாதிரி போயிடும். செல்ஃப் பாலினேஷன் கண்டினியூவா நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா. ஸோ அதான் இன்பிரீடிங் டிப்ரெஷன் வந்துருது. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஹேவ் டெவலப்டு மெனி டிவைசஸ் டு டிஸ்கரேஜ் செல்ஃப் பாலினேஷன். டிவைசஸ் அப்படின்னா அந்த பிளான்ட்லயே இருக்கிறது. நம்ம சொன்னோம் கிராஸ் பாலினேஷனுக்கு ஏஜென்ட் வேற, டிவைசஸ் வேற. ஏஜென்ட்னா பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னா லிவிங் திங்ஸ். பயோட்டிக் ஏஜென்ட்ஸ்னா வாட்டர், ஏர். பட் இவங்கெல்லாம் இல்லாம நமக்கு வந்து அவுட் பிரீடிங் டிவைசஸ் டு பிரிவென்ட் செல்ஃப் பாலினேஷன். செல்ஃப் பாலினேஷனை ஸ்டாப் பண்றதுக்கு தேவையான, செல்ஃப் பாலினேஷனை தடுக்கிறதுக்கு தேவையான டிவைசஸ் அந்தந்த பிளான்ட்லயே இருக்கு. அதுதான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து செல்ஃப் பாலினேஷனை டிஸ்கரேஜ் பண்ணி டு என்கரேஜ் கிராஸ் பாலினேஷன், அதுக்கு பிளான்ட்ஸ்ல மெனி டிவைசஸ் இருக்கு. இன் சம் ஸ்பீசிஸ் pollen release and stigma receptivity are not synchronized. அதாவது pollen grain ரிலீஸ் ஆகல, ஸ்டிக்மாவோட ரிசப்டிவிட்டினா ஸ்டிக்மா வந்து pollen grain-ஐ ரிசீவ் பண்ணிக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்மா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். pollen grain இங்க வந்து விழணும், சரியான pollen grain வந்து விழுந்தா இந்த ஸ்டிக்மா அதை ரிசீவ் பண்ணது, ரிசப்டிவிட்டிக்கு ரெடியா இருந்தாதான் இந்த pollen grain இதுல pollen tube-ஐ ஃபார்ம் பண்ண முடியும். இப்ப ஸ்டிக்மாவோட ரிசப்டிவிட்டி ரெடியா இல்ல, ஸ்டிக்மா மெச்சூர் ஆகல, பட் ஆனா போலன் கிரெயின் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால வந்து விழுந்தா கூட, சேம் ஸ்பீசிஸா இருந்தா கூட போலன் கிரெயின் டியூப் ஃபார்ம் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா ஸ்டிக்மா இன்னும் ரிசப்டிவிட்டிக்கு ரெடி ஆகல, ரிசப்டிவிட்டிக்கு தன்னை தயார்படுத்தி வைக்கல. அப்போ அந்த சின்க்ரனைசேஷன்னா சேம் டைம்ல போலன் கிரெயினும் ஸ்டிக்மா மெச்சூரிட்டி ஆகிறது நடக்காது. ஒன்னு போலன் கிரெயின் இயர்லியரா ரிலீஸ் ஆயிடும், ஸ்டிக்மா இன்னும் ரிசப்டிவிட்டி ஆகல, ரிசப்டிவிட்டிக்கு ரெடி ஆகல. இல்ல ஸ்டிக்மா ரிசப்டிவிட்டி கேரக்டரோட இருக்கும், போலன் கிரெயின் வந்து சேம் ஃப்ளவர்ல இருந்து ரிலீஸ் பண்ணல. அப்ப வேற ஒரு ஃப்ளவர்ல ரிலீஸ் ஆன போலன் கிரெயின் இங்க வந்து விழுந்து பாலினேஷனை முடிச்சுட்டு போயிடும், ஃபர்டிலைசேஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடும். அப்ப இந்த சேம் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய போலன் கிரெயின் ரிலீஸ் ஆக ப்ரூப்ல இங்க வந்து ஃபர்டிலைசேஷனே முடிஞ்சிருக்கும். ஸோ போலன் கிரெயின் இங்க சேம் ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால விழுந்தாலும் பிரயோஜனம் இல்லை, வேற ஃப்ளவர்ல தான் போய் விழணும். ஸோ இந்த மாதிரி சின்க்ரனைசேஷன் வந்து நடக்காம ஒரே சமயத்துல pollen release and stigma receptivity நடக்காம பார்த்துக்கும். Either the pollen is released before the stigma becomes receptive or stigma becomes receptive much before the release of the pollen. ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும். In some other species, the anther and stigma are placed at different position. இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் இருக்கு, இது வந்து கைனீஷியம், இங்க இருக்கும் என்னது போலன் கிரெயின். அப்படி இங்க பாருங்க ரெண்டோட பொசிஷன் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க வந்து ஆந்தர்ல இருந்து வெடிச்சு போலன் கிரெயின் ஜம்ப் பண்ணி எல்லாம் வராது. போலன் கிரெயினுக்கு வந்து என்ன இருக்காது, மொட்டிலிட்டி எல்லாம் இருக்காது. இல்லைன்னா இப்படி இருக்கும், இங்க இருந்து கீழே விழாது, காத்துல அப்படியே பறந்து போயிடும். ஸோ அதோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கும், டிஃப்ரெண்ட் பொசிஷன், ஸோ தட் pollen cannot come in contact with stigma of the same flower. Both these devices prevent autogamy. இந்த ரெண்டுமே ஆட்டோகேமிய, ஒன்னு பொசிஷன், இன்னொன்னு ரிசப்டிவிட்டி, அந்த சின்க்ரோனைசேஷன் இல்லாம இருக்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டிவைசஸ், அவுட் பிரீடிங் டிவைசஸ், செல்ஃப் பாலினேஷனை ப்ரிவென்ட் பண்றது, நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்றது. The third device to prevent inbreeding is செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. இப்போ போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகிறது, ஸ்டிக்மாவுக்கு ரிசப்டிவிட்டி வந்துருச்சு, ஸ்டிக்மா பிகம் ரிசப்டிவ். ஆனா சேம் ஃப்ளவர்ல இருந்த போலன் கிரெயின் இல்ல சேம் பிளான்ட்ல இருந்த போலன் கிரெயின் அந்த ஸ்டிக்மால வந்து விழுந்தா அக்செப்ட் பண்ணிக்காது. சேம் ஸ்பீசிஸ் பட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருந்து போலன் கிரெயின் வந்து விழுந்தா மட்டும்தான் அந்த போலன் கிரெயினால டியூப் ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. திஸ் இஸ் எ ஜெனட்டிக் மெக்கானிசம் அண்ட் பிரிவென்ட் செல்ஃப் போலன். தன்னோட ஃப்ளவர்ல இருந்தோ இல்ல தன்னோட பிளான்ட்ல இருந்தோ போலன் கிரெயின் வந்து விழுந்தா ஃப்ரம் த சேம் ஃப்ளவர் ஆர் அதர் ஃப்ளவர்ஸ் ஆஃப் த சேம் பிளான்ட் from fertilizing the ovules by inhibiting pollen germination or pollen tube growth in pistil. So நமக்கு வந்து இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்டிக்மால போலன் கிரெயின் வந்து விழுவுறான், இந்த போலன் கிரெயின் வந்து சேம் பிளான்ட் இல்ல சேம் ஃப்ளவர்ல இருந்து வந்து விழுந்தா போலன் டியூப் ஃபார்மேஷனை என்கரேஜ் பண்ணாது, நடக்காது. அதுக்கு பேரு செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி. Another device prevents self-pollination is fourth device பார்க்கிறோம், the production of unisexual flowers. இது ரொம்ப ஈஸி இல்லையா?
ஈவன் தோ அது வந்து பைசெக்சுவல் பிளான்ட் மொனேஷியஸ் பிளான்டா இருந்தா கூட ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு, இந்த ஃப்ளவர் மேல் ஃப்ளவர், இங்க வர ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர். ஸோ டிஃப்ரெண்ட் அதாவது யூனிசெக்சுவல் ஃப்ளவர். ஒரு ஃப்ளவர்ல எய்தர் ஸ்டேமன்ஸ் மட்டும் இருக்கும் இல்லைன்னா பிஸ்டில் மட்டும் இருக்கும். அதாவது ஆண்ட்ரீஷியத்தோட இருக்க ஃப்ளவரை ஸ்டாமினேட் ஃப்ளவர் ஆர் மேல் ஃப்ளவர்னு சொல்லுவோம். கைனீஷியத்தோட மட்டும் இருக்கிற ஃப்ளவரை ஃபீமேல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவோம். If both male and female flowers are present on the same plant such as castor, castorனா ஆமணக்கு இருக்கு இல்லைங்களா, அதான் castor, and maize, castor and maize monoecious plantக்கு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு. எக்ஸாம்ல கேட்பாங்க, நீட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கணும். castor and maizeங்கிறது monoecious plant, சேம் பிளான்ட்ல மேல் ஃபிளவர் ஃபீமேல் ஃபிளவர்ஸ், யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸ். Both unisexual flowers are produced in the same plant. Example, castor and maize. It prevents autogamy but not geitonogamy. Autogamy prevent பண்ணிடும். எப்படி autogamy prevent பண்ணிடும்? Self pollination same plant மட்டும் இல்ல, same flower. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்டோகேமிக்கும் ஜெய்டனோகேமிக்கும் என்ன சார் டிஃபரெண்ட், நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு ஃப்ளவரு, இந்த ஃப்ளவர்ல பிஸ்டில் நம்ம வரைஞ்சிருக்கோம் அண்ட் ஆண்ட்ரீஷியத்துல இந்த ஸ்டேமன் வரைஞ்சிருக்கோம். இங்க இருந்து போலங்கிரைன் இங்க வந்து விழுவுது, செல்ஃப் பாலினேஷன். இன்னொன்னு ஒரு ஃப்ளவரு, இது வந்து ஃபீமேல் ஃப்ளவர் வச்சுக்கலாம். இன்னொரு ஃப்ளவர், இது வந்து மேல் ஃப்ளவர் வச்சுக்கலாம். இந்த போலங்கிரைன் இங்க வந்து விழுகுது, இது ஜெய்டனோகேமி. ஜெனட்டிக்கலி செல்ஃப் பாலினேஷன், ecologically or functionally இது cross pollination. பட் இதுதான் என்னது, செல்ஃப் பாலினேஷன் தான் ஜெனட்டிக்கலி. ஏன்னா சேம் பிளான்ட்ல இருந்து போலங்கிரைன் சேம் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால வந்து விழுந்தா ரெண்டுக்கும் ஜீன்ஸோட அரேஞ்ச்மெண்ட் குரோமோசோம்ஸ் ஒன்னா தாங்க இருக்கும். ஆனா டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் ஆயிடுது, சேம் பிளான்ட் தான் பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர், இங்க ஒரு ஃப்ளவர் இங்க ஒரு ஃப்ளவர், வேற வேற ஃப்ளவர் ஆயிடுது. So ecologically, functionally, physiologically, it is cross-pollination. But genetically self-pollination. இதுதான் ஜெய்டனோகேமி. ஜெய்டனோகேமி. So இங்க என்ன சொல்றாங்க, யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், மொனேஷியஸ் பிளான்ட்னா சேம் பிளான்ட்ல யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் இருக்கிறது. இதுல ஆட்டோகேமி cannot happen, but ஜெய்டனோகேமி can happen. அப்போ செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வருமா வராதா கொஸ்டின்ல கேட்பான். ஜெய்டனோகேமி இப்படிதான் கொஸ்டின் நமக்கு கேட்பா, கிரியேட்டட் கொஸ்டின். புக்ல இருந்து தான் வருது, 100% ஆஃப் த கொஸ்டின் புக்ல இருந்து கிரியேட்டட் கொஸ்டின் வரும். ஜெய்டனோகேமி செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டிய பிரிவென்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது, பிரிவென்ட் பண்ணாது. ஏன்னா ஜெனட்டிக்கலி தே ஆர் சேம், ஜெனட்டிக்கலி தே ஆர் சேம். போலங்கிரைன் சேம் ஸ்டிக்மால வந்து விழுந்ததுன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி வந்துடும். சாரி, நாட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி, செல்ஃப் பாலினேஷன். அதாவது என்னது இருங்க, இன்பிரீடிங் டிப்ரெஷன். இதுதான் சாரி, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இல்ல, அது தப்பு, இது இம்பார்ட்டன்ட். ஜெய்டனோகேமி cannot prevent inbreeding depression. ஜெய்டனோகேமி cannot prevent inbreeding depression. ஏன்னா ஜெய்டனோகேமில நடக்கிற பாலினேஷன் செல்ஃப் பாலினேஷன். Continuous self-pollination results in inbreeding depressions. So inbreeding depression prevent பண்ணுமா ஜெய்டனோகேமி? பண்ணாது, முடியாது. ஏன்? செல்ஃப் பாலினேஷன் ஜெனட்டிக்கலி நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் தோ ஈகலாஜிக்கலி ஆர் ஃபங்க்ஷனலி கிராஸ் பாலினேஷன், ஜெய்டனோகேமில செல்ஃப் பாலினேஷன் கண்டினியூவா ஜெனட்டிக்கலா நடந்துகிட்டு இருக்கிறதுனால இன்பிரீடிங் டிப்ரெஷன்ஸ் அவங்களால அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இல்ல, அதை விட்டுருங்க, அது கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இன்பிரீடிங் டிப்ரெஷன் தான் நான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியோட கொலாப்ஸ் பண்ணிட்டேன், சாரி. ஸோ இதை பார்த்துக்குங்க. ஸோ கொஸ்டின் இதுதான், ஜெய்டனோகேமி கேன் நாட் பிரிவென்ட் இன்பிரீடிங் டிப்ரெஷன். ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா ஜெய்டனோகேமி ரிசல்ட்ஸ் இன் இன்பிரீடிங் டிப்ரெஷன், மறந்துடக்கூடாது. இது நீட் கொஸ்டின். ஓகே, ஃபோர்த் டிவைஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. If both male and female flowers are present on the same plant, such as castor and maize, it prevents the autogamy but not jeitonogamy. In several species such as papaya, male and female flowers are present on the different plants. That is, each plant is either male or female, dioecious.
இந்த இடத்துல பிளான்ட் ஃப்ளவரை சொல்லல, ஒரு பிளான்ட்னு இருந்தா அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை ஃப்ளவரும் மேல் ஃப்ளவர்ஸ் தான். அப்ப என்டையர் பிளான்ட் இஸ் மேல் பிளான்ட். அனதர் பிளான்ட் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அத்தனை ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த பிளான்டே ஃபீமேல் பிளான்ட். இதை தான் டயேஷியஸ்னு சொல்லுவோம். இது டயேஷியஸ் பிளான்ட்ல போத் ஆட்டோகேமி அண்ட் ஜெய்ட்னோகேமி ஆர் பிரிவென்டட், cannot happen. ஏன்னா ஒரு பிளான்ட்னா மேல் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு பிளான்ட்ல ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். Both autogamy and ஜெய்ட்னோகேமி prevented, only cross pollination is possible. எதுல? யூனிசெக்சுவல் பிளான்ட், டயேஷியஸ் பிளான்ட், டயேஷியஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல. சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். This condition prevents both autogamy and ஜெய்ட்னோகேமி. இதை பேஸ் பண்ணி எப்படி கன்ஃபியூஸ்டு கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அழகா ஆன்சர் பண்ணிடுவீங்க. இனிமே தப்பு பண்ண வாய்ப்பே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூஷன் பண்ணலாம். என்னாச்சு? அவுட் பிரீடிங் டிவைஸ்ல தான் இருக்கும். ஓகே, போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். அவுட் பிரீடிங் டிவைஸ் 4 அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுல நீங்க நல்லா பாத்துக்கங்க, ஈஸியா படிச்சிருவீங்க. ஒரே நிமிஷங்க. சரி, போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். Pollination does not guarantee the transfer of right type of pollen. So இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? Compatible pollen of the same species as the stigma அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஏர்ல காத்து அடிக்குது, காத்துல வந்து கண்ணா பின்னான்னு போலன் கிரைன்ஸ் எல்லாம் இங்கிட்ட அங்கிட்ட ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஸ்பீசிஸோட ஸ்டிக்மா இப்படி இருக்குன்னா இதே ஸ்பீசிஸோட போலன் கிரைன் வந்து விழுந்தாதான் அங்க போலன் டியூப் ஃபார்ம் பண்ணும். மாமரத்துல தென்னை மரத்தோட போலன் கிரைன் வந்து விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேங்கோ ட்ரீயோட ஸ்டிக்மால கோகனட் ட்ரீயோட போலன் கிரைன் வந்து விழுந்தா அங்க போலன் டியூப் ஃபார்ம் ஆகாது. மேங்கோ ட்ரீல இருக்கக்கூடிய ஸ்டிக்மால மேங்கோ ட்ரீயோட போலன் கிரைன் வந்து விழுகணும். அதுலயும் இந்த மேங்கோஸ்ல எத்தனை வெரைட்டி நம்ம பார்த்திருக்கோம். சேலத்து மாம்பழம்ங்கிறாங்க, மல்கோவா மாம்பழம்ங்கிறாங்க, அல்போன்சாங்கிறாங்க, என்னென்னமோ வெரைட்டி சொல்றாங்க, நீலம்ங்கிறாங்க. இதுல அல்போன்சா மாம்பழம்னா அதோட போலன் கிரைன் வந்து இதுல ஸ்டிக்மால விழுந்தாதான் அது அல்போன்சா மாம்பழம் நமக்கு கிடைக்கும். சேலத்து மாம்பழம் இல்ல மல்கோவா மாம்பழத்தோட போலன் கிரைன் வந்து நம்ம அல்போன்சால விழுந்ததுன்னா சார் நியூ வெரைட்டி வருமா? ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாலாம் நியூ வெரைட்டி எல்லாம் வராது. சேம் ஸ்பீசிஸ், அதுல வித்தின் த சேம் ஸ்பீசிஸ் வித்தின் த வெரைட்டி, சேம் வெரைட்டி போலன் கிரைன் வந்து விழுந்தாதான் போலன் டியூபே ஃபார்ம் பண்ண விடுது. அது அப்ப போலன் ஜெர்மினேட் ஆனாதானே உங்களுக்கு அங்க போய் உள்ள ஃபர்டிலைசேஷன் நடக்கும். சோ கம்பேட்டிபிள் போலன் கிரைன் வந்து கம்பேட்டிபிள்ஸ் அது எங்க ஜெர்மினேட் ஆகும், அந்த ஸ்டிக்மால விழுந்தாதான் உங்களுக்கு போலன் வந்து ஜெர்மினேட்டே ஆகும். ஓகே, so compatible pollen, same species as the stigma, same species la vandu vilum. Okay, often pollen of the wrong type, different species la irundhuchna, either from other species or from the same plant. Same plant same plant la outbreeding device, self pollination prevent பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் அது வச்சிருந்துச்சுன்னா, self incompatible இருந்துச்சுன்னா, also land on the stigma. So அதுலயே வந்து விழுந்துச்சுன்னா அந்த pollen grain develop ஆகாது. The pistil has the ability to recognize the pollen whether it is the right type compatible or of the wrong type incompatible. So in the stigma irukku. So pistil na stigma, style and ovary. இந்த மூணு சேர்ந்ததுதான் pistil அப்படின்னு சொல்லுவோம். இதுல ஸ்டிக்மா ரைட் ஸ்டிக்மால போய் ரைட் போலன் கிரைன் விழுந்தா மட்டும்தான் அது வந்து ஜெர்மினேட் பண்ண விடும். கம்பேட்டிபிளான அந்த ஸ்டிக்மா கண்டுபிடிச்சிடும். If it is of right type, the pistil accept the pollen and promotes pollen pistil events. Pollen pistil events na ஒண்ணும் இல்ல, போலன் கிரைன் போலன் டியூபை ஜெர்மினேட் பண்ணி உள்ள வரது, அதுதான் ஈவென்ட்ஸ். ஓகே, இந்த போலன் கிரைன் வந்து போலன் டியூப்ஸ் ஃபார்ம் பண்ணி வருது பாத்தீங்களா, அதுதான். இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, leads to fertilization. So pollen pistil interaction நடக்குது அப்படின்னா அந்த ஈவென்ட்ஸ் வந்து fertilization நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
If pollen is of wrong type, ஒருவேளை டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இல்ல செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டியோட இருக்கக்கூடிய சேம் ஃப்ளவர்ல இருந்து விழுந்ததுன்னா the pistil rejects the pollen by preventing pollen germination on the stigma or the pollen tube growth in the style. ரெண்டு ஈவன் அந்த pollen tube ஃபார்ம் ஆனா கூட ஸ்டைல் ரீஜன்ல வந்து pollen tube elongate ஆகி போறத ஸ்டாப் பண்ணிடும் wrong type இருந்தா. The ability of the pistil to recognize the pollen followed by its acceptance or rejection is the result of continuous dialogue between pollen grain and pistil. Continuous dialogue na அது chemical interaction நடக்கும். கரெக்டான pollen grain தான் விழுந்திருக்கா pistilல வந்து அப்படிங்கிற அந்த continuous dialogue லீட் பண்ணி அதுக்கு அடுத்து தான் pollen tube ஃபார்ம் ஆவறது அந்த ஈவென்ட்ஸ்லாம் நடக்கும். This dialogue is mediated by chemical components. This is very 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 important. NEET questionல கேட்டிருக்காங்க. Chemical components of the pollen interacting with those of the pistil. So pollenலயும் chemical component இருக்கு, pistilலயும் chemical component இருக்கு. அந்த chemical component match ஆனா மட்டும்தான் அந்த pollen grain வந்து germinate ஆக முடியும். It is of only in recent years that botanists have been able to identify some of the pollen and pistil components and the interaction leading to recognition followed by acceptance or rejection. இப்போ ரீசெண்ட் இயர்ல தான் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. போலன்லயும் பிஸ்டில்லையும் கெமிக்கல்ஸ் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் அந்த போலன் கிரெயின் கரெக்டான போலன் கிரெயினா அதோட போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகலாமா அது அக்செப்டன்ஸ், இல்ல ஆகக்கூடாதா அது ரிஜெக்ஷன் நடக்குது. ஆஸ் மென்ஷன் இயர்லியர் ஃபாலோயிங் கம்பேட்டிபிள் பாலினேஷன் நடந்ததுக்கு அப்புறம், அதாவது கரெக்ட் ரைட் போலன் ரைட் பிஸ்டில்ல விழுந்ததுக்கு அப்புறம் the pollen grain germinates on the stigma to produce a pollen tube through one of the germ pore. Sir, germ pore na enna? Pollen grain irukku, pollen grain சுத்தி அவுட்டர் வால் எக்ஸைன் இருக்கு. இந்த எக்ஸைன்ல எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்போரோபொலினின் இல்லையோ, நான் வரையறேன்னா அது ஏரியாவை சுட்டி காட்டுறேன், ஏரியாவை தான் காமிக்கிறேன்னு தவிர போர் வரையல நான். போர் இருக்காது ஆக்சுவலி. ஸோ வரையறத நீங்க இது பண்ணிக்காதீங்க. எங்க ஓகே, இப்போ நான் திருப்பி இன்னொன்று வரைஞ்சி காமிக்கிறேன். எந்த ரீஜன்ல ஸ்போரோபொலின் ரொம்ப குறைவா இருக்கு அதுதான் ஜெர்ம் போர். ஸோ அதுல ஏதாவது ஒரு ஜெர்ம் போர் வழியா இந்த போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகி வரும். ஏன்னா ஸ்போரோபொலின்ங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் டஃபஸ்ட் கெமிக்கல். அது வந்து எந்த ஒரு ஆசிடோ பேஸோ வந்து கரைக்க முடியாது. எக்ஸைன் அவுட்டர் வால் ஆஃப் போலன் கிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபொலினின். அந்த ஸ்போரோபொலினின் இல்லாத இடத்த நம்ம ஜெர்ம் போர்னு சொல்றோம். அது வழியா இன்னர் வால் ஆஃப் த போலன் கிரெயின் இன்டைன் வந்து நமக்கு போலன் டியூபை ஃபார்ம் பண்ணி அப்படியே வரும். ஓகே, த கண்டென்ட்ஸ் ஆஃப் த போலன் கிரெயின் மூவ் இன்டு த போலன் டியூப் ஃபார்ம் ஆயாச்சு ஜெர்ம் போர் வழியா. இப்போ கண்டென்ட் ஆஃப் த போலன் கிரெயின் மூவ் இன்டு த போலன் டியூப். போலன் டியூப் க்ரோஸ் த்ரூ த டிஷ்யூஸ் ஆஃப் த ஸ்டிக்மா அண்ட் ஸ்டைல் அண்ட் ரீச்சஸ் த ஓவரி. இதுல வந்து அந்த ஸ்டைல் ரீஜன் வந்து செல்ஸ்னால ஆனதா இல்ல ஹாலோ ஸ்ட்ரக்சரா இருக்கிறதா அந்த டைப்ஸ்லாம் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. புக்ல என்ன இருக்கு, என்சிஆர்டில என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இனஃப் ஃபார் நீட். ஓகே, ஸோ pollen tube grows through the tissues of the stigma and style and reaches the ovary. ஓவரி வரைக்கும் ரீச் பண்ணிடுது. You would recall that in some plants pollen grains are shed at two-celled condition. Some plants அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். 60% ஆஃப் த பிளான்ட்ஸ் two-celled கண்டிஷன்ல ரிலீஸ் ஆகுறாங்க. two-celled கண்டிஷன்னா pollen grain இப்படி இருக்குன்னா அதுல ஒரு பெரிய வெஜிடேட்டிவ் செல் இருக்கும். அந்த வெஜிடேட்டிவ் செல்ல ஸ்பிண்டில் ஷேப்னா நம்ம கண்ணு மாதிரி இருக்கிறது, ஓகேங்களா, நடுவுல வீங்கி போய் சைட்ல குறுகி போயிருக்கும் பூரி மாதிரி. இது ஜெனரேட்டிவ் செல். ஸோ ஜெனரேட்டிவ் செல் அண்ட் வெஜிடேட்டிவ் செல், ஷார்ட்டா எழுதுறேன் வெஜிடேட்டிவ் செல். ஸோ ரெண்டு செல் ஸ்டேஜ்ல தான் 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ல pollen grain ரிலீஸ் ஆகுது. அப்ப இன்னும் மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகல. So a vegetative cell, generative cell. In such plants, the generative cells divides and forms the two male gametes during the growth of the pollen tube in the stigma. So stigma தெளிவா கொடுத்திருக்கான். pollen tube germinate ஆகுது, growth of pollen tube in the stigma. ஸ்டிக்மால pollen tube grow ஆகும்போது two male gametes generative cell form பண்ணுது. So இந்த generative cell இப்படி இருக்குங்களா, இது திருப்பியும் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து, இது ஹேப்ளாய்டு தான், இதுவும் ஹேப்ளாய்டு தான். என்டையர் pollen grain is haploid. ஸோ மைட்டாசிஸ் நடந்து
2 மேல் கேமெட்ஸை ஜெனரேட்டிவ் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்க போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகும்போது, போலன் டியூப் ஃபார்ம் ஆகும்போது ஸ்டிக்மா ரீஜன்ல கொடுத்துருக்கான் பாருங்க. நம்மளா எந்த ஒரு கற்பனை கதையும் சொல்லல, யோசிச்சு இப்படிதான் இருக்கும்னு சொல்லல, புக்ல இருக்கிறத சொல்றோம், டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறத சொல்றோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க் கொடுக்க போறோம். பாத்துக்குங்க. In plants which shed pollen in 3-celled stage condition, pollen tube carry 2 male gametes from the beginning. pollen tube ஃபார்ம் ஆகிறச்ச இருந்தே எதை எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த 3 cell ஸ்டேஜ்னா pollen grain itself ஒரு வெஜிடேட்டிவ் செல் இப்படி இருக்குன்னா 2 கேமெட்ஸோட இருக்கும், 3 செல்ஸோட இருக்கும், 2 கேமெட்ஸோட இருக்கும். போலன் கிரெயின்லயே ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமெட்டை ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ போலன் டியூப் ஃபார்ம் ஆகும் போதே கேமெட்ஸை கேரி பண்ணிட்டு போகும். போலன் டியூப் ஆஃப்டர் ரீச்சிங் த ஓவரி enters the ovule through micropylar region. நீட் கொஸ்டின். சலாசல் எண்டா, மைக்ரோபைலார் எண்டா, இல்ல வேற ஏதாவது சைட்ல இருந்து போதா? போலன் டியூப் ஆல்வேஸ் in all plants மைக்ரோபைல் வழியா மட்டும்தான் போலன் டியூப் இதுக்குள்ள ஓவியூலுக்குள்ள என்டர் ஆகும், மறந்துடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நாங்க ஸ்டேட் போர்ட் புக்ல படிச்சோம், என்ன படிச்சோம்? ஒரே நிமிஷம். போலன் டியூப் இங்க இருந்து பொத்துக்கிட்டு போகுது சார், அப்புறம் இங்க இருந்து பொத்துக்கிட்டு போகுது சார், அப்புறம் இன்னொன்னு யூ டர்ன் போட்டுக்கிட்டு இப்படி வருது சார். எங்க இருந்து எப்படி பொத்துக்கிட்டு போனாலும் என்ட்ரன்ஸ் தான் சலாசாவா இன்டர்ஹியூமன்ஸா மைக்ரோபைலார் ரீஜனானு. யாரு? போலன் கிரெயின் என்டர் ஆகிறது செவுத்த பொத்துக்கிட்டு வரானா, சைடு ஜன்னலை பொத்துக்கிட்டு வரானா, இல்ல ப்ராப்பரா கதவு வழியா வரானாங்கிறது என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் தான். ஆனா சலாசாக்குள்ள வந்துடுறான், எம்ப்ரியோ சாக் இங்க இருக்கு, இங்க வந்தா திருப்பி யூ டர்ன் போட்டுக்கிட்டு இங்க வந்து மைக்ரோபைலார் ரீஜன் வழியா வந்து இப்படிதான் போயாகணும். நான் இங்க சைட்ல வந்துட்டேன், திருப்பியும் இப்படி வந்து மெயின் டோர் எது? மைக்ரோபைல் தான். நான் ஒழுங்கா மைக்ரோபைல் வழியா தான் சார் டியூபே என்டர் ஆகிறேன், மைக்ரோபைல். ஸோ வேரெவர் யூ என்டர், நோ இஷ்யூ. ஓவரிக்குள்ள, ஓவியூல் நாட் ஓவரி, ஓவியூல்குள்ள வேரெவர் யூ என்டர், சலாசா ரீஜன்ல வா, இன்டர்ஹியூமன் ரீஜன்ல வா, மைக்ரோபைலார் ரீஜனுக்குள்ள வா கூட வா, எங்க போலன் டியூப் உள்ள வந்தாலும் எம்ப்ரியோ சாக்குக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு யூ ஷுட் கம் டு மைக்ரோபைலார் ரீஜன். நீங்க இருந்து திருப்பியும் வளைஞ்சுக்கிட்டு மைக்ரோபைலார் ரீஜன் வழியா வந்துதான் வரணும். ஏன்னா அங்கதான் நமக்கு என்ன இருக்கு? எக் அப்பேரட்டஸ் இருக்கு. யூ ஷுட் ரீச் த எக் அப்பேரட்டஸ். எம்ப்ரியோ சாக்கையும் பின்னாடி இருந்து பொத்துக்கிட்டு வரேன்னா நாசமா போயிடும், என்டையர் ஓவியூலும் கலைஞ்சு போயிடும், கரு கலைஞ்சு போயிருதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். There are some entry point. ஸோ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு போரோகேமி, மீசோகேமி, சலாசோகேமின்னு படிச்சிருப்பீங்க, ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்குங்க 12th. எங்க வேணா போலன் டியூப் என்டர் ஆகலாம், பட் எம்ப்ரியோ சாக்குக்குள்ள உள்ள போறதுக்கு அவங்க they have to reach the micropylar region. சலாசா ரீஜனுக்கு வந்தா கூட உள்ள ஓவியூலுக்குள்ள திருப்பி யூ டர்ன் போட்டுக்கிட்டு எம்ப்ரியோ சாக்குக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு அவங்க மைக்ரோபைலார் ரீஜன் வழியா வந்துதான் போவாங்க. இது நீங்க அந்த டாபிக் திருப்பி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ மைக்ரோபைல் ரீஜன் வழியா மட்டுமே நமக்கு வந்து எம்ப்ரியோ சாக்குக்குள்ள யார் என்ட்ரி ஆக முடியும்? போலன் கிரெயின் என்ட்ரி ஆக முடியும். அண்ட் தென் என்டர்ஸ் ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ். ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ்குள்ள என்டர் ஆகி த்ரூ with the help of filiform apparatus. So இதெல்லாம் எங்க இருக்கு? மைக்ரோபைலார் ரீஜன்ல இருக்கக்கூடிய எக் apparatusல தான் இருக்கு. ஓகே, many recent studies have shown that filiform apparatus present at the micropylar part of the synergids guides the entry of pollen tube. pollen tube உள்ள வரத கைட் பண்றதே filiform apparatus present in the synergids தான். இப்போ இதை டயக்ராமேட்டிக்கா பார்த்துட்டு வந்துட்டா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் சொன்னேன், போலன் டியூப் இப்படியே வருதா, இன்னும் ஓவியூலுக்குள்ள என்டர் ஆகல. இந்த ஆரஞ்சு கலர்ல கொடுத்து அதுக்கப்புறம் இன்டர்ஹியூமன்லாம் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஓவியூலுக்குள்ள என்டர் ஆகல. இதுதான் மைக்ரோபைலார் ரீஜன். ஏன்னா எக் எங்க இருக்கும்? மைக்ரோபைலார் ரீஜன்ல தான் எக் அப்பேரட்டஸ் இருக்கும். அது பார்த்துக்கணும் நீங்க. எக் செல் எங்க இருக்கும்? எக் அப்பேரட்டஸ் எங்க இருக்கும்? மைக்ரோபைலார் ரீஜன்ல. இந்த சினர்ஜிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவன்ல தான் ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் இருப்பான். ஸோ அந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் வழியா தான் உள்ளேயே போக முடியும். இப்போ ஒரு போலங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், போலங்கைன் சலாசல் ரீஜன்ல என்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுவும் இப்படியே யூ டர்ன் போட்டுக்கிட்டு சலாசோ கேமி வழியா சலாசல் ரீஜன்ல என்ட்ரு இங்க வந்துதான் உள்ள போகணும்.
இப்போ இன்னொரு போலன் டியூப், ஒரு போலன் டியூப் மட்டும்தான் உள்ள போகும். கண்ணா பின்னாடி 10-15 போலன் டியூப்லாம் வராது. இப்படி வந்து இன்டர்கியூமெண்ட்டை போத்துக்கிட்டு இப்படி சைடில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இது இப்படியே வந்து இந்த வழியா தான் உள்ள போகணும். அப்ப எப்படி பார்த்தாலும் மைக்ரோபைலார் ரீஜனை அடைஞ்சுதான் ஆகணும். புரியுதுங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இங்க நம்ம இன்னொரு கீழே ஒரு டயக்ராம் அழகா கொடுத்துருப்பாங்க இந்த ரீஜன் எக் அப்பேரட்டஸ்ல. ஸோ இங்க பாருங்க எக் அப்பேரட்டஸ். எக் அப்பேரட்டஸ்ல எது எது எங்கெங்க இருக்கு பார்த்துக்கணும் நீங்க. இதுல எக் செல்லே காமிக்கல போல இருக்கு. இது ஒரு சினர்ஜி, இது ஒரு சினர்ஜி. சாரி, எக் செல் இங்க வரைஞ்சிருக்காங்க, எக் செல் தான் இங்க காமிச்சிருக்காங்க. ஓகே, எக்ல இருக்கிறது. இந்த சினர்ஜிட்ல இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனோட ஒரு ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபிலமெண்ட்டை ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்ங்கிறோம். இந்த ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான் இங்க தான் எக் இருக்குது, வாடா உள்ள அப்படின்னு போலங்கிரைனை உள்ள கைட் பண்ணி உள்ள வரைக்கும் போலங்கிரைனை கொண்டு வந்து சினர்ஜிட் வழியா உள்ள போய் இங்க இந்த போலன் டியூபை உள்ள கைட் பண்ணி கொண்டு போய் இந்த இடத்துல போலன் டியூப் பிரேக் ஆகி ரெண்டு அந்த கேமெட்டும் மேல் கேமெட்டையும் ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணா ஒரு கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆகும், இன்னொரு கேமெட் வந்து இந்த செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். அது நம்ம இப்ப பார்ப்போம். ஓகே, ஓகே, மெனி ரீசன்ட் ஸ்டடிஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இங்க இருக்கு. இப்போ போலன் பிஸ்டல் இன்ட்ராக்ஷன் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஆல் தீஸ் ஈவென்ட்ஸ், pollen deposition on the stigma until pollen tube enters the ovule are together referred to as pollen pistil interaction. அவ்வளவுதான். இப்போ நம்ம சொன்ன சினர்ஜிட் வழியா உள்ள போகுது, ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் தான் கைட் பண்ணி சினர்ஜிட் வழியா போலன் டியூப் உள்ள போகுது. எதுக்குள்ள? எம்பிரியோ சாக்குக்குள்ள போகுது. அது வரைக்கும் போலன் பிஸ்டில் இன்டராக்ஷன். அவ்வளவுதான். as pointed out earlier, pollen pistil interaction is dynamic process. டைனமிக்னா different ஸ்டேஜஸ்லாம் இன்வால்வ் ஆகி இருக்கிறது. இன்வால்விங் போலன் ரெகக்னிஷன் ஃபர்ஸ்ட், ஃபாலோட் பை ப்ரமோஷன், போலன் ஜெர்மினேட் ஆகிறது, இல்லைன்னா போலன் ஜெர்மினேட் பண்ணாம விடுறது. தென் இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங் இருக்கு. போலனை ரெகக்னைஸ் பண்றது ஸ்டிக்மா, இவன் கரெக்டான போலனா ஜெர்மினேட் பண்ணு, கரெக்ட் தப்பான போலனா இன்ஹிபிட் பண்ணு. இன்ஹிபிட்னா ஸ்டாப் பண்ணுது, போலன் ஜெர்மினேஷன் ஸ்டாப் பண்ணு அப்படிங்கிறது. The knowledge gained in this area would help the plant breeder. Plant breeder na avanga ஒரு ஃபார்மரா இருக்கலாம், இல்ல சயின்டிஸ்டா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஸோ பிளான்ட் பிரீடர்னா பிளான்ட்டை மல்டிப்ளை பண்றவங்க. In manipulating pollen pistil interaction, even in incompatible pollination to get desired hybrid. So இந்த pollen pistil interaction அவங்க மேனிப்புலேட் பண்ண முடியும். சயின்டிபிக் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வச்சு. மேனிப்புலேஷன்னா என்ன? ஆக்சுவலி அந்த பர்டிகுலர் பிளான்ட்ல பர்டிகுலர் போலனை அதை அலோவ் பண்ணாது, இவங்க மேனிப்புலேட் பண்ணிருப்பாங்க. இது போலன் தான்பாங்கிற மாதிரி கெமிக்கல் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த போலன் டியூப் வந்து ஈவன் இன் இன்கம்பேட்டபிள் ஸ்டிக்மால கூட ஜெர்மினேட் ஆக வைக்க முடியும். அது பிளான்ட் பிரீடர்ஸ் பண்ணிக்கிறாங்க. யூ கேன் ஈஸிலி ஸ்டடி போலன் ஜெர்மினேஷன் பை டஸ்டிங் சம் போலன் ஃப்ரம் flowers such as pea plant, chicken peak, crotalaria, balsam plant, vinca on a glass slide containing drop of sugar solution about 10%. After about 15 to 30 minutes, observe the slide under the low power lens of the microscope. You are likely to see pollen tube coming out of the pollen grains. So pollen grainல sugar solution கொஞ்சம் போட்டு நம்ம ஸ்லைட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்லைடு கண்ணாடி ஸ்லைடு இப்படி எடுத்துக்கிட்டு அந்த கண்ணாடி ஸ்லைட்ல போலன் கிரெயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுல கொஞ்சம் சுகர் சொல்யூஷனை நீங்க போட்டுட்டு லைட் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்க பாக்குறீங்க. நம்ம இதுல இருக்கும் லேபார்டரியில. ஸோ அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அந்த போலன் கிரெயின்ல இருந்து போலன் டியூப் டெவலப் ஆகி வரதை நீங்க பார்க்க முடியும். அதான் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், as you shall learn in the chapter on the plant breeding, chapter 9ல படிக்கிறது, a breeder is interested in crossing different species and often genera to combine desirable characters to produce commercially superior varieties. Artificial hybridization சொல்லுவாங்க. இன்னும் நேச்சுரலா அது நடக்காது. ஒரு பிளான்ட் பிரீடர் வந்து அதை இன்டியூஸ் பண்ண போறாரு ஆர்டிஃபிஷியலா. is one of the major approaches of crop improvement program. in a disease resistant high yielding variety எல்லாம் தயாரிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகும். Then in such crossing experiment, it is important to make sure that only the desired pollen grains are used for pollination and the stigma is protected from contamination from unwanted pollen. This is achieved by emasculation and bagging technique.
இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இமாஸ்குலேஷன்னா என்ன, பேக்கிங் டெக்னிக்னா என்ன. இவ்வளவு தூரம் சொன்னது சிம்பிள். நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் வந்து கிராஸ் பாலினேஷன் ஆர்டிபிஷியலா பண்ண போறேன். அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு ஃப்ளவர், நான் பண்ண போற ஃப்ளவர் வந்து பைசெக்சுவல் ஃப்ளவரா இருக்கு. சேம் ஃப்ளவர்ல இருந்து போலன் கிரெயின் வந்து விழ வேணான்னு நான் நினைக்கிறேன். அப்போ ஃப்ளவர் வந்து பட் கண்டிஷன்ல இருக்கும் போதே, ஏன்னா பட்டா இருக்கும் போது அதோட போலன் கிரெயின் அந்த பிஸ்டிலும் டெவலப் ஆயிருக்காது, ஆந்தரும் டெவலப் ஆயிருக்காது, ஆந்தருக்குள்ள இன்னும் போலன் கிரெயின் வந்தே இருக்காது. அந்த பட் கண்டிஷன்ல நான் என்ன பண்ணணும், ஃப்ளவரை ஓபன் பண்ணி டேமேஜ் ஆகாம போலன் கிரெயினை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். போலன் கிரெயினை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதுல ஓகே, போலன் கிரெயினை மட்டும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போ போலன் கிரெயினை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அன்வான்ட் போலன் கிரெயின் வந்து அந்த ஃப்ளவர்ல விழக்கூடாது. அப்போ பேக்கிங், இதோட ஸ்டாக் எப்படி இருக்குன்னா, அதுல வந்து ஒரு பாலித்தீன் கவரை போட்டு பேக் பண்ணிடுவேன். எனக்கு தேவையான ஹை குவாலிட்டி உள்ள பிளான்ட்ல இருந்து போலன் கிரெயினை எடுத்துட்டு வந்து இதை லைட்டா ஓபன் பண்ணி இந்த இடத்துல நான் போட்டுட்டு திருப்பி பேக் பண்ணிடுவேன். ஸோ எந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இதுல விழக்கூடாதுன்னு நான் கட் பண்ணி எடுத்தேன், ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஆர் ஸ்டேமன் ஃப்ரம் எ ஃப்ளவர் இஸ் கால்டு இமாஸ்குலேஷன். இமாஸ்குலேஷன்னா ரிமூவல் ஆஃப், நோட் பண்ணிக்கோங்க, தெரியும் உங்களுக்கு, ரிமூவல் ஆஃப் ஸ்டேமன் ஃப்ரம் எ ஃப்ளவர். ஒரு ஃப்ளவர்ல இருந்து ஸ்டேமனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் இமாஸ்குலேஷன். பேக்கிங் அப்படின்னா வேற எனக்கு தேவையில்லாத போலன் கிரெயின் வந்து காத்து வழியா வந்து விழுந்துடக்கூடாது, அதனால அதை சுத்தி ஒரு கவர் போட்டு வச்சிடறேன், பாலித்தீன் பேக் போட்டு கட்டிடுறேன். ஸோ வேற போலன் கிரெயின் உள்ள வரதை என்னால ப்ரிவென்ட் பண்ண முடியும், தடுக்க முடியும். இது ரெண்டும் பண்ணிட்டு எனக்கு தேவையான ஹை குவாலிட்டி போலன் கிரெயினை கொண்டு வந்து ஆர்டிபிஷியலா நானே இதுல டஸ்ட் பண்ண முடியும். டஸ்ட் பண்றதுன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றது, அந்த இடத்துல ஸ்டிக்மால வந்து விழ வைக்கிறது. ஓகே, in the female parent, if the female parent bears bisexual flower, removal of anther from the flower bud before the anther dehisces. anther dehisce பண்ண முன்னாடி நீங்க அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 steps வச்சு அதுக்கு பெரிய emasculation. Emasculated flowers have to be covered with a bag of suitable size. ஏன்னா அந்த பேக் வந்து பூவை விட நல்லா பெருசா இருக்கணும், அது பார்த்துக்குங்க. எப்படியும் ஃப்ளவர் வந்து நமக்கு டிரான்ஸ்பிரேஷனோ இல்லது உங்களுக்கு அந்த அதுக்கு போட்டோசிந்தசிஸோ பண்ண போறது இல்லை. ஸோ பேக் போடுறதுனால ஃப்ளவர் ஒன்றும் ஆகாது. Emasculated flowers have to be covered with bag of suitable size. Generally made up of a butter paper, soft paper or butter paper, to prevent contamination of its stigma with unwanted pollen. So வேற pollenலாம் வந்து விழாம இருக்கு, எனக்கு தேவையில்லாத pollen அதுல வந்து விழக்கூடாது. This process is called bagging. Bagging emasculation explain பண்ணிட்டான். When the stigma of bagged flower attain receptivity, mature pollen grains collected from anthers of the male parent are dusted. எனக்கு தேவையான மேல் பிளான்ட்ல இருந்து கலெக்ட் பண்ண pollen grain டஸ்ட் பண்றோம். டஸ்ட்னா அந்த ஸ்டிக்மா மேல தூவி விடுறது. And the flowers are rebagged, திருப்பி ரீபேக் பண்ணிடணும், ஏன்னா வேற pollen grain வந்துடக்கூடாது. And the fruits allowed to develop. அப்போ எனக்கு ஹை குவாலிட்டி, ஹை வெரைட்டி, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. If the female parent produces unisexual flowers, there is no need for emasculation. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பான். emasculation, removal of anther, யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்க்கு தேவையே இல்லை, ப்ரொடியூஸ் பண்றதே ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் தான். ஆனா பேக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அசெசன் ரீசன் இது கேட்பாங்க. ஏன் பேக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஃபீமேல் ஃப்ளவர் கைனீஷியம் இருக்கு, பிஸ்டில் இருக்கு, ஸ்டிக்மாலாம் இருக்கு, வேற போலன் கிரெயின் காத்து வழியாவோ பூச்சியோ கொண்டு வந்து ஒட்ட வச்சுட்டு போயிடும்ல, அப்போ அதை பேக் பண்றது இம்பார்ட்டன்ட். பட் the female flower buds are bagged, bud conditionல மொட்டா இருக்கும் போதே பேக் பண்ணிடணும். Before the flowers open, when stigma becomes receptive, pollination is carried out by using desired pollen and flowers and rebagged. So unisexual flowers க்கு emasculation தேவையில்லை, bagging மட்டும் போதும். Okay, double fertilization. After entering one of the synergids, filiform apparatus வழியா, filiform apparatus கைட் பண்ணாரு, ஒரு synergid வழியா என்ட்ரு ஆயாச்சு. யார் என்ட்ரானா? pollen tube என்ட்ரானா. ஓகே, the pollen tube releases 2 male gametes into the cytoplasm of the synergids. இதுல one of the synergidோட cytoplasmல தான் உங்களுக்கு 2 male gameteம் ரிலீஸ் பண்ணப்படுது. Very important to note this thing. One of the male gamete moves towards the egg cell
and fuses with its nucleus, thus completing the syngamy. Syngamy ங்கிறது fusion of male gamete female gamete முடிஞ்சு போச்சு. Female gamete egg, male gamete pollen grainல இருந்து வந்துச்சு. Male and female gamete fusion ஆனா syngamy over, one fertilization over. Next, this results in the formation of a diploid cell zygote. Syngamy results in diploid cell zygote. Syngamy ல இருந்து zygote வருது. எவ்வளவு தெளிவா அவன் கொடுத்திருக்கான். ஒரு மேல் கேமெட் ஒரு எக்கோட ஃபியூஸ் ஆனா syngamy ஓவர், syngamy-யோட ரிசல்ட் டிப்ளாய்ட் zygote ஃபார்மேஷன். வேலை முடிஞ்சிச்சு. syngamy திருப்பி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. The other male gamete, ரெண்டாவது மேல் கேமெட் என்ன பண்ணுது? Move towards the two polar nuclei. நமக்கு தெரியும் எம்பிரியோ சாக் இப்படி இருக்கு. எம்பிரியோ சாக்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக் அப்பேரட்டஸ் இருக்கு. எக் அப்பேரட்டஸ்ல இங்க ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ்ல சினர்ஜிட் வழியா போலன் டியூப் உள்ள வந்தா ரெண்டு மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணா ஒரு மேல் கேமெட் எக்கோட சேர்ந்தா syngamy and that produces diploid zygote. another male gamete போலார் நியூக்ளியைன்னு சொல்லி ரெண்டு இங்க இருக்கும். இங்க வந்து ஆன்டிபோடல்ஸ் இருப்பாங்க. இந்த போலார் நியூக்ளியை வந்து ஆல்ரெடி n+n இது ரெண்டும் சேர்ந்து செகண்டரி நியூக்ளியஸ்னு டிப்ளாய்டா மாறி இருப்பான். அவனோட இந்த மேல் கேமெட் போய் சேரும் போது 2n+n 3n ட்ரிப்ளாய்டு எண்டோஸ்பெர்ம் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுவான். மறந்துடாதீங்க. So two polar nuclei located in the central cell. நடுவுல இருக்கிற இந்த பெரிய செல் தான் central cell. இந்த பெரிய செல் தான் central cell. இந்த central cellல தான் ரெண்டு polar nuclei இருக்கா. ரெண்டுமே haploid plus haploid and fuses with them to produce triploid primary endosperm nucleus pen அப்படின்னு சொல்லுவோம். இனிமே primary endosperm nucleus first letters எடுத்து போட்டா பென்னு வரும். As this involves the fusion of three haploid nuclei, it is termed triple fusion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலார் நியூக்ளியை 1, போலார் நியூக்ளியை 2, மேல் கேமெட் 1+1+1 மூணு நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகுது. அதனால இதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன். எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ட்ரிபிள் ஃபியூஷன். பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேரு ட்ரிபிள் ஃபியூஷன். மறந்துடாதீங்க. இப்போ syngamy-ல ஒரு மேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆகி ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு. ட்ரிபிள் ஃபியூஷன்ல ஒரு மேல் கேமெட் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகி ட்ரிபிள் ஃபியூஷனை ரிசல்ட்ல PEN ஃபார்ம் ஆனிச்சு. ட்ரிபிள் ஃபியூஷன் நடந்து இப்போ ரெண்டு மேல் கேமெட் டிஃப்ரெண்ட் செல்ஸோட போய் ஃபியூஸ் ஆயிருக்கிறதுனால ஒரு ஃபெர்டிலைசேஷன் syngamy, another ஃபெர்டிலைசேஷன் ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ அதனால இதை வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். Since two types of fusion, syngamy and triple fusion, takes place in embryo sac, the phenomena is termed as double fertilization and the event is இந்த வார்த்தையை பாருங்க, யூனிக், தனித்தன்மை வாய்ந்தது, வேற எங்கேயும் உங்களால பார்க்க முடியாது. யூனிக் டு ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஆஞ்சியோஸ்பெர்ம்ல மட்டும்தான் இது நடக்கும். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் யூனிக், ஸ்பெஷல். இந்த நீங்க ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல மட்டுமே டபுள் ஃபெர்டிலைசேஷன் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. The central cell after triple fusion becomes the primary endosperm cell. இந்த என்டையர் செல்லும் பெருசா இருக்கு இல்லைங்களா, இந்த செல் வந்து பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல்லாவும் அதுக்குள்ள இருக்க நியூக்ளியஸ் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸாவும் மாறும் and develops into endosperm. சென்ட்ரல் செல் தான் எண்டோஸ்பெர்மா டெவலப் ஆகுது. ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ட்ரிப்ளாய்டா இருக்கும். while zygote develops into embryo. zygote diploidனா எம்பிரியோவும் டிப்ளாய்டு தான், மறந்துடாதீங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ்லாம் இதுல இருக்கும். எத்தனை செல் இன்வால்வ் ஆகுது, எத்தனை நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகுது, எத்தனை ஃபியூஷன் இன்வால்வ் ஆகுது, அதெல்லாம் நீங்க கரெக்டா எழுதிடணும். இங்க பாருங்க, இங்க 3 நியூக்ளியஸ், இங்க 2 நியூக்ளியஸ். டபுள் ஃபெர்டிலைசேஷன்ல 5 நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகுது. டபுள் ஃபெர்டிலைசேஷன்ல 5 நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகுது. ட்ரிபிள் ஃபியூஷன்ல 3 நியூக்ளியஸ், அந்த syngamy-ல 2 நியூக்ளியஸ், மொத்தம் 5 நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது எம்பிரியோ டெவலப்மெண்ட், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல எண்டோஸ்பெர்ம் என்ன ஆகுது அண்ட் தென் எம்பிரியோ என்ன ஆகுது. இது வந்து நம்ம இன்னும் இவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். சீடு இருக்கு,
இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். அடுத்த பார்ட்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப படிச்சோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த டாபிக் நீங்க அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல we will complete it. அப்பயும் அப்போமிக்சிஸ், பாலிஎம்பிரியானி எல்லாமே இருக்கு. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல முடிச்சிடலாம். 2020 to 2023 புக் எடிஷன் வச்சு தான் நம்ம டீச் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு கிளாஸ் இருக்கு. மோஸ்ட்லி இல்ல, 100% நாளைக்கு கிளாஸ் இருக்கு. போகி கிளாஸ் இருக்கு. இந்த போகிக்கு கிளாஸ் கவனிங்க. அடுத்த போகிக்கு டாக்டர் ஆயிட்டு டாக்டரா படிப்பீங்கல்ல, போகியை செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பொங்கலை வந்து நீங்க படிச்சு செலிப்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணலாம். கோயிலுக்கு போறாங்க சார், குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க, அங்க போறாங்க, 4 நாள் ட்ரிப் போறாங்க, வீட்டுல உட்காந்து படிங்க. தனியா இருக்கும் போது கண்ணா பின்னான்னு யோசனைகள்லாம் வரும், அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு you just think about your future, study well. படிப்பு ஒண்ணுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை உயர்வான இடத்துக்கு கூட்டு போகும். Discipline is very important. ஓகேங்களா? ஓகே, மதுமிதா சொல்லுங்க, என்ன டவுட் பா? ஹலோ, கேக்குதுங்களா? டபுள் ஃபர்டிலைசேஷன் இன்னொரு தடவை நான் இப்ப சொல்றேன். டபுள் ஃபர்டிலைசேஷன் இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போதுப்பா நல்லா கவனிங்க. நமக்கு எம்ப்ரியோ சாக் இருக்கு. எம்ப்ரியோ சாக்ல வந்து உங்களுக்கு எக் அப்பேரட்டஸ் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து எக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இது வந்து சினர்ஜி. 2 சினர்ஜி 2 சைடுல இருக்கு. ஓகே, இங்க வந்து ஆன்டிகோடல்ஸ் இருக்கு. நான் சிம்பிளா வரேன். நடுவுல 2 போலார் நியூக்ளியை இருக்கு. இந்த இடத்துல எங்க கன்ஃபியூஷன் வரும், எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, என்ன ஏதுன்னு இப்ப நான் தெளிவா சொல்றேன். உங்களுக்கு போலார் டியூப்ல 2 மேல் கேமெட்டோட ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் கைட் பண்ணி ஒரு சினர்ஜிட்ஸை பொறுத்துக்கிட்டு அந்த சினர்ஜிடோட சைட்டோபிளாசம் வழியா வந்து 2 மேல் கேமெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல ஃபர்ஸ்ட் நடக்கிறது, கன்ஃபியூஷனே பண்ணிக்க கூடாது, ஃபர்ஸ்ட் நடக்கிறது சின்கேமி. பேரே வச்சுட்டாங்க. சின்கேமினா என்ன? ஒரு மேல் கேமெட் ஒரு ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஸ் ஆகுது. மேல் கேமெட் ஒரு ஹேப்ளாய்டு, ஃபீமேல் கேமெட்ங்கிறது எக், அது ஒரு ஹேப்ளாய்டு. ஸோ மேல் கேமெட் பிளஸ் எக் ரெண்டும் சேர்ந்து டிப்ளாய்டு ஜைகோட்டை டெவலப் பண்றது சின்கேமி. சின்கேமி இஸ் ஒன் ஃபர்டிலைசேஷன், ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன். இந்த இடத்துல மேல் கேமெட் போய் எலங்கோட ஃபியூஸ் ஆனாலும் ஃபர்டிலைசேஷன் பேர் வச்சிருவாங்க. மேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆனாதான் ஃபர்டிலைசேஷன் நீங்க நினைச்சுக்காதீங்க. மேல் கேமெட் இஸ் கோயிங் டு ஃபியூஸ் வித் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். ஃபீமேல் கேமெட்டோஃபைட் இஸ் எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செல்லு கூட போய் மேல் கேமெட் ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? ஃபர்டிலைசேஷன் பேராகி போயிடுது. ஏன்னா மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் எம்ப்ரியோ சாக்குள்ள இருக்கக்கூடிய செல்லுல போய் ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ அடுத்து இது உங்களுக்கு டவுட் வராது ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன்ல. செகண்ட் ஃபர்டிலைசேஷன்ல கன்ஃபியூஷனே. செகண்ட் என்னன்னா சில டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த 2 போலார் நியூக்ளியை இருக்கு சென்ட்ரல் செல்லுல. இந்த 2 போலார் நியூக்ளியை முதல்ல என்னவா ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, இது 2 முதல்ல ஃபியூஸ் ஆகி செகண்டரி நியூக்ளியஸா இருக்குன்னு பேர் வைக்கலாம். இல்ல நமக்கு என்சிஆர்டில கொடுத்துருக்கிறது படியே போதும் சார், இந்த புதுசாலாம் எனக்கு சொல்லாதீங்க, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வருது, அதுல எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னா, செகண்டரி நியூக்ளியஸ் பத்தி இவங்க அந்த டபுள் ஃபர்டிலைசேஷன்ல கொடுக்கல. 2 போலார் நியூக்ளியையும் ஹேப்ளாய்டு பிளஸ் ஹேப்ளாய்டு ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்டு வந்துச்சுன்னா செகண்டரி நியூக்ளியஸ் அதுக்கு பேரு. whether it is secondary nucleus or haploid plus haploid polar nuclei எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து either polar nuclei ரெண்டும் இருக்கும் அல்லது ஆர் அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி செகண்டரி நியூக்ளியஸா இருந்தாலும் அதோட ஒரு மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆச்சுன்னா n+n+n ட்ரிபிள், அதாவது ட்ரிப்ளாய்டு பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸை பார்க்கணும். இது செகண்ட் ஃபர்டிலைசேஷன். ட்ரிபிள் ஃபியூஷன் itself is a second fertilization because அதோட போய் ஒரு மேல் கேமெட் ஃபியூஸ் ஆகிறதுனால. ஸோ இது ஒரு ஃபர்டிலைசேஷன், இது ஒரு ஃபர்டிலைசேஷன், ரெண்டும் சேர்த்து சின்கேமி அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ரெண்டும் சேர்ந்தது டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம்.
அது ஒருவேளை இந்த ரெண்டு போலார் நியூக்ளியும் செகண்டரி நியூக்ளியஸா இருக்கு சார், அப்பவும் இந்த மேல் கேமெட் அங்க ஃபியூஸ் ஆகி இந்த சேம் ட்ரிபிள் ஃபியூஷனை ரிசல்ட் பண்ணி PEN வரும். ஸோ PEN இருந்து எண்டோஸ்பர்ம் வரும், ஜைகோட்ல இருந்து எம்பியோ வரும். அதுதான் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ல பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு அது என்னது ஃபர்டிலைசேஷன், டபுள் ஃபர்டிலைசேஷன். ஓகே அப்பா? ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்கு டவுட் இருக்குங்களா? இல்லை. ஓகே, டேக் கேர், பை, சி யூ ஆல். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். தேங்க்யூ.